Hello everyone, now Suman. Welcome back to my YouTube channel. Welcome to Vellore Institute of Technology VIT, established in 1984. இதுதான் VIT-யோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ், ரொம்ப பிரபலமான கேம்பஸ். ஒன் ஆஃப் த டாப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். NIRF-ல 16th பொசிஷனில் இருக்காங்க, யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 11th பொசிஷனில் இருக்காங்க. இந்த கேம்பஸில் ஹையஸ்ட் பேக்கேஜ் 1 crore அப்படின்னு இந்த வருஷம் கரண்ட் இயர் 2026ல் 2 ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிருக்கதா அஃபிஷியலாக அவங்களோட ப்ரொச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் 10 to 14 LPன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கேம்பஸ் எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்கிறது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் இருக்குது. இது ஒரு 375 ஏக்கர் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் கேம்பஸ், ஒரு க்ரீன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை VIT வெள்ளூரை வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே படிக்கிறாங்க. அக்ராஸ் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியானு இல்லாமல் ஆசியா கண்டத்திலே பார்க்கும்போது 150 இந்த ரேஞ்சில் இருக்காங்க ஓவரால் இன்ஜினியரிங் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் பார்க்கும்போது. ஸோ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மோர் தென் 100+ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி ரொம்ப பாப்புலராக இருக்குது. AI, DS அண்ட் IoT இது மாதிரியான சில கோர்சஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெயினாக சிஎஸ்சி டாப் ரேஞ்சாக பார்க்கப்படுது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் VITக்கு 4 கேம்பஸ் இருக்குது. VIT வெள்ளூர், VIT சென்னை, VIT ஆந்திர பிரதேஷ், VIT போபால். இதில் ஃபஸ்ட்டு கேம்பஸ் அண்ட் ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கேம்பஸ், பிக்கெஸ்ட் கேம்பஸாக இருக்கக்கூடியது VIT வெள்ளூர், நாம் இப்போ இருக்கக்கூடிய கேம்பஸ். அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக சென்னை, சிமிலராக அதுவும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ். அண்ட் தேர்டாக ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஃபைனலாக போபால் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த 4 கேம்பஸில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது VIT க்ரௌடு ஜாஸ்தி, கேம்பஸ் சைஸும் பிக் கேம்பஸ். VIT வெள்ளூரோட ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் 30,000க்கு மேலே. இன்ஜினியரிங்கில் மட்டும் பார்த்தோம்னா எவ்ரி இயர் 7,000லேருந்து 7,500 வரைக்கும் இன்டேக் இன்ஜினியரிங்கில் மட்டும் இருக்குது. பர்டிகுலராக சிஎஸ்சியில் மட்டும் 1,500 இன்டேக் இருக்குது. ரொம்ப அதிகம் தான் சில காலேஜை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்லாம் கேட்கும்போது 7,500ல் 3,500 இன்டேக் அப்படிங்கிறது சிஎஸ்சி அண்ட் அதோட ஸ்பெஷலைசேஷன் AI/DS அண்ட் IoT இதுலேருந்து சேர்த்து 3,500 இன்டேக் இருக்குது. ஸோ இது பிளேஸ்மெண்ட்டில் காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையான ரிஸ்க்காக இருக்கும். அதே மாதிரி VIT சென்னை கேம்பஸ் பார்க்கும்போது 2010ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பெட்டராக இருக்கக்கூடிய கேம்பஸ். சேம் VIT சென்னை கேம்பஸ் பார்க்கும்போது இதுலேருந்து அப்படியே ஹாஃப் இன்டேக்லேயும் சரி அண்ட் கேம்பஸ் சைஸ்லேயுமே முதல்ல 190+ ஏக்கர் இருக்கக்கூடிய கேம்பஸ். அதுவுமே ஒரு அர்பன் கேம்பஸ், சிட்டியோட எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் கேம்பஸ். ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேம்பஸுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் 2 கேம்பஸுக்குமே சிமிலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால இந்த கேம்பஸில் படிக்கும்போது டாப் கம்பெனி, டாப் ரெக்ரூட்டர்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்ஃபோசிஸ், TCS, குவால்காம் மாதிரியான டாப் கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கான ஆக்சஸ் இங்கே கிடைக்கும். அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே இந்த கேம்பஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட கையில் தான் இருக்குது. இங்கே பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜை நம்ம சூஸ் பண்ணுறதும் இல்லை ஆவரேஜ் பேக்கேஜை எடுக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் அவங்களோட இண்டிவிஜுவலாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, VITயில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு VIT EEE VIT இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் சீட் எடுக்க முடியும். JEE மூலமாக சீட் எடுக்க முடியாது. இது VIT-யை அஃபிஷியலாக ரன் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டாப் ரேங்க் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாப் கோர்சஸ் கிடைக்கும். அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபீஸ் அண்ட் கோர்ஸ் பிரான்ச்சஸை எல்லாத்தையுமே சூஸ் பண்ண முடியும். எவ்ரி இயர் 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதில் 1 to 25,000 கூடிய ரேங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கேட்டகரி 1ல் 1.7 lakhலேருந்து கேட்டகரி 5ல் 5.5 lakh வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது. கேட்டகரி 2ல் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 lakh, 1.7லேருந்து 2.7, கேட்டகரி 3க்கு 3.7, 4.7, கேட்டகரி 4க்கு அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஹையஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 22 lakhsக்கும் இருக்குது. மினிமமான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 8 lakhக்கும் படிக்க முடியும். சேம் டிபார்ட்மெண்ட் சேம் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ரேங்க் எடுத்தவங்க 8 lakhல பே பண்ணி படிப்பாங்க ஓவரால் டியூஷன் ஃபீ. அண்ட் 5th கேட்டகரியில் சீட் எடுக்க அதே ஸ்டூடெண்ட்ஸ் 22 lakh பே பண்ணி படிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கேட்டகரியோட டிஃப்ரென்ஸ். VITக்குன்னு ஒரு பயங்கரமான பிராண்ட் வேல்யூ இருக்குது. இந்த பிராண்ட் வேல்யூக்கு கீழே படிக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கோர்ஸுக்கும் இதே வேல்யூ கிடைக்கிறான்னா இல்லை. டாப்பாக VIT வெள்ளூரில் சிஎஸ்சி அண்ட் அதோட ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், அப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி, இங்கே தான் அந்த டாப் வேல்யூ கிடைக்குது. இதை விடுத்து ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் அது இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ். போபால் அதுக்கு அடுத்து தான் க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ். கேம்பஸஸ் பெருசாக இருந்தாலுமே சேம் டிகிரி எல்லாருக்குமே கிடைக்கும். பட் இந்த பிளேஸ்மெண்ட், இந்த ரெப்புடேஷன் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் வெள்ளூர் அண்ட் சென்னைக்கு தான் மோஸ்ட்டாக கிடைக்குது. அண்ட் அதை தவிர்த்து இருக்கிறது எல்லாமே லேட்டராக தான் சேம் அதே ஃபீஸை பே பண்ணி நம்ம வாங்குற டிகிரிக்குமே அண்ட் லெஸ்ஸான எக்ஸ்போஷர் அண்ட் லெஸ்ஸான பிளேஸ்மெண்ட், இந்த எக்ஸ்போஷர் தான் கிடைக்குது. ஓவராலாக வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப்
டெக்னாலஜி சென்னை அண்ட் வெள்ளூர் கேம்பஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் மோஸ்ட்லி சிஎஸ்சி அண்ட் அதில் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இசிஇ சிவில் மெக்கானிக்கல்லாம் வர கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்டேக்கும் கம்மியாக இருக்குது. சேம் அதில் பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது அண்ட் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓரளவு கேட்டகரி 3க்குள்ளே வரும்போது VIT இஸ் a really good ஆப்ஷன்.